எல்லாருக்கும் வணக்கம். இந்த கோர்ஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸஸ். இது வந்து 12 வார கோர்ஸு. இதில் நம்ம ஏற்கனவே 2 வாரம் பார்த்துட்டோம். ஏற்கனவே வீக் 1 பேசிக்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி பார்த்துட்டோம். வீக் 2ல் வந்து ரேண்டம் வேரியபிள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து வீக் 3க்கு வந்துட்டோம். இந்த வீக் 3யோட டாபிக் வந்து எழுதுகிறேன். வீக் 3 மூமெண்ட்ஸ் அண்ட் இன்இக்வாலிட்டிஸ். இதுதான் 3வது வாரம் பாடத்தோட தலைப்பு, மூமெண்ட்ஸ் அண்ட் இன்இக்வாலிட்டிஸ். இதில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோங்கிறத நான் ஒவ்வொரு சப்டாபிக் ஒவ்வொரு டாபிக் டைட்டில் எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து மீன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மீன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள் 2வது வார பாடத்தில் படிச்சிட்டோம். இப்போ வந்து மீன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் இந்த வார பாடத்தில் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வேரியன்ஸ். மீன்கிறது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் மூமெண்ட்டு, வேரியன்ஸுங்கிறது செகண்ட் ஆர்டர் மூமெண்ட்டு. ஸோ அதே ஆர்டரில் நான் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு மீன், அதுக்கப்புறம் வேரியன்ஸு. இது மட்டும் இல்லாமல் ஹையர் ஆர்டர் மூமெண்ட்ஸும் பார்க்க போகிறோம். மீன் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் மூமெண்ட்டு, வேரியன்ஸ் வந்து செகண்ட் ஆர்டர் மூமெண்ட்டு, அதே மாதிரி தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, அதை மாதிரி வரிசையாக அதை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா எழுதும்போது ஹையர் ஆர்டர் மூமெண்ட்ஸ்னு எழுதிடுறேன். 3லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது எல்லாம். 1, 2 வந்து மீன் அண்ட் வேரியன்ஸு, 3, 4, 5 அதெல்லாம் ஹையர் ஆர்டர் மூமெண்ட்ஸில் படிக்க போகிறோம். இதெல்லாம் படித்ததுக்கப்புறமா இந்த மூமெண்ட்ஸ் ரிலேட்டடில் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பேர் வந்து இன்இக்வாலிட்டிஸ், மூமெண்ட் இன்இக்வாலிட்டிஸ், இல்லைன்னா இன்இக்வாலிட்டிஸ்னே போடலாம். இன்இக்வாலிட்டிஸ் இது வந்து அடுத்த டாபிக். இதை ஏன் நான் இப்படி ஆர்டரில் எழுதுறேன்னா, இந்த லெக்சர் ஆர்டரும் இதே மாதிரி போகும். லெக்சர் 1 வந்து மீனாக இருக்கலாம், லெக்சர் 2 வந்து வேரியன்ஸு, அதுக்கப்புறம் ஹையர் ஆர்டர் மூமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இன்இக்வாலிட்டி, அதே ஆர்டரில். இதை முடிச்சதுக்கப்புறமா, இன்இக்வாலிட்டிஸ் முடிச்சதுக்கப்புறமா அடுத்த டாபிக் வந்து ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஒரு 3 ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், அப்புறம் ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். இந்த 3த்தையும் இந்த டைட்டில் கொடுத்து அதுக்குள்ளே படிக்க போகிறோம், ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே. ஒரு சில தடவை 2மே ஒரு லெக்சரில் போயிடும். கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் அடுத்த லெக்சரில் வரலாம், இல்லைன்னா 3த்தையுமே நான் ஒரே லெக்சர்லேயும் கொடுக்கலாம். ஸோ அது நான் எவ்வளோ நேரம் கொடுக்குறேனோ அதை பொறுத்து. ஸோ இதுதான் ஒரு டாப் வியூ இந்த வாரத்தோட பாடம். ஃபஸ்ட்டு மீன், அதுக்கப்புறம் வேரியன்ஸு, அதுக்கப்புறம் ஹையர் ஆர்டர் மூமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இன்இக்வாலிட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு நிறையா ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இன்இக்வாலிட்டிஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது, ஃபைனலாக ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கு மீன் அதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து முதல் பாடம் மீனை பற்றி படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாடம் வந்து மீன். இதுக்கு இன்னொரு பேர் வந்து எக்ஸ்பெக்டேஷன். இதுக்கு 3வது பேரும் இருக்குது, ஆவரேஜ். ஆனால் ஆவரேஜுங்கிறது வந்து ரொம்ப ஒரு சில சினாரியோவுக்கு மட்டும்தான் நீங்கள் ஆவரேஜுங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாமே தவிர, ஜென்ரலாக சொல்லணும்னா மீன் அல்லனா எக்ஸ்பெக்டேஷன். எப்போ நம்ம ஆவரேஜ் சொல்லலாங்கிறத வந்து உங்களுக்கு நான் டெஃபினேஷன், ரிமார்க்ஸு அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா, ஒரு சில எடுத்துக்காட்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா எப்போ அதை மீனை போய் ஆவரேஜ்னு சொல்லலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு மீன் இல்லைன்னா இன்னொரு பேர் வந்து எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா? ஸோ இதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறேன். மீனோட டெஃபினேஷன்: லெட் எக்ஸ் பி எ ரேண்டம் வேரியபிள் defined on the probability space omega f capital P. இந்த ட்ரிப்ளெட்டை வந்து நம்ம வீக் 1ல் படித்தோம், ரேண்டம் வேரியபிள் வீக் 2ல் படித்தோம். இப்போ நம்ம 3வது வாரத்தில் இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு தெரியும், லெட் எக்ஸ் பி எ ரேண்டம் வேரியபிள் டிஃபைன்ட் ஆன் ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ் ஒமேகா எஃப் P9n. The mean of the random variable x
denoted by எல்லா பக்கமும் நம்ம e of x அப்படின்னு சொல்லி denote பண்ணுவோம். the mean of the random variable x denoted by e of x is defined as expectation of x is equal to mean of x expectation of x நான் எது வேணாலும் சொல்லலாம். that is equal to summation xi into probability of x is equal to xi over the I when x is a discrete type random variable. நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது வந்து ரேண்டம் வேரியபிள் தான். நான் டிஸ்க்ரீட்னு சொல்லலாம், கண்டினியூஸ்னு சொல்லலை. அது டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிளாக இருந்ததுன்னா இது வந்து சம்மேஷன் xi ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to xi சம்மேஷன். சப்போஸ் இந்த ரேண்டம் வேரியபிள் வந்து கண்டினியூஸ் டைப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, then it is integration from minus infinity to infinity x times the probability density function of continuous type random variable. இதுதான் mean of the random variable x. ஆனால் இதில் ஒரு ப்ரொவைடட் கண்டிஷன் இருக்கு. என்ன ப்ரொவைடட் கண்டிஷன்னா, எப்பெல்லாம் ப்ரொவைடட் இந்த டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா இந்த சம்மேஷன் ஓவர் I absolute of xi times probability of x is equal to xi இந்த குவான்டிட்டி வந்து ஃபைனைட்டாக இருக்கும். எப்போ டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிளாக இருக்கும்போது. கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிளாக இருக்கும்போது integration from minus infinity to infinity absolute of x probability density function of x dx இந்த வேல்யூ வந்து ஃபைனைட். இதில் நான் வந்து மிக்ஸ்டு டைப் ரேண்டம் வேரியபிளை எழுதாமல் விட்டுட்டேன். ஏன்னா மிக்ஸ்டு டைப் ரேண்டம் வேரியபிளுக்கு வந்து என்ன ஆகிடும்னா, எதெல்லாம் டிஸ்க்ரீட் பார்ட் வருதோ அந்த டிஸ்க்ரீட் பார்ட்டோட அப்சல்யூட் வந்து ஃபைனைட் ஆகணும். எதெல்லாம் கண்டினியூஸ் பார்ட் வருதோ அந்த கண்டினியூஸ் பார்ட்டுக்கு இந்த வேல்யூ அப்சல்யூட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளஸ் டிஸ்க்ரீட் பார்ட்டோடைய வேல்யூ ப்ளஸ் கண்டினியூஸ் பார்ட்டோட வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதோட எக்ஸ்பெக்டேஷன். அதனால் எழுதும்போது நான் வெறுமனே டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ்க்கு மட்டும்தான் எழுதியிருக்கேன். மிக்ஸ்டு வந்து நீங்களே போட்டுக்கலாம், ப்ளஸ் வரும். ரெண்டு கண்டிஷன் தனித்தனியாக ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். டிஸ்க்ரீட் பார்ட்டோட இது அப்சல்யூட்டில் ஃபைனைட்டாக இருக்கணும், கண்டினியூஸ் பார்ட்டில் இருக்கிறது வந்து அப்சல்யூட்டில் வந்து ஃபைனைட்டாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா தான். ஸோ இந்த ப்ரொவைடட் கண்டிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரொவைடட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணினா மட்டுமே நீங்கள் இந்த அப்சல்யூட்டில் இல்லாமல் நீங்கள் சம்மேஷன் பண்ணுறதோ டிஸ்க்ரீட் டைப்புக்கு இல்லை கண்டினியூஸ் டைப்புக்கு அப்சல்யூட் டேர்ம் இல்லாமல் எக்ஸ் டைம்ஸ் இன்டெகிரேட் பண்ணுறதோ அந்த வேல்யூ தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய வேலை இந்த ப்ரொவைடட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மீன் டிஸ்க்ரீட் டைப்புக்கோ இல்லை கண்டினியூஸ் டைப்புக்கோ கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் த மீன் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். டிஸ்க்ரீட் டைப்னா சம்மேஷன், கண்டினியூஸ் டைப்னா இன்டெகிரேஷன். இப்போது நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் டிஸ்க்ரீட் டைப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், கண்டினியூஸ் டைப்புக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட் எக்ஸ் பி எ கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள் with the PDF probability density function f of x is equal to 1 divided by pi times 1 plus x square. 1 divided by pi times 1 plus x square. இதனுடைய ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இதுதான் கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள். இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இஃப் இட் எக்ஸிஸ்ட் ஃபைண்ட் இ ஆஃப் எக்ஸ் இஃப் இட் எக்ஸிஸ்ட். If it exists.
அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல நீங்கள் அந்த ப்ரொவைடட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணணும். என்ன ப்ரொவைடட் கண்டிஷன்? அந்த ப்ரொவைடட் கண்டிஷனை கூட இந்த நொட்டேஷன் ஃபார்மில் எழுதலாம். எப்படின்னா இப்படி எழுதலாம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இது கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள்ங்கிறதுனால -∞ to ∞ அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது டெஃபினிஷன். இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -∞ to ∞ அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் 1 divided by pi times 1 plus x square. இதுக்கு இன்டெகிரேட் பண்ணுங்கள். இதுக்கு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா வர்ற வேல்யூ இன்ஃபினிட்டி. நீங்கள் தனியாக இன்டெகிரேட் பண்ணலாம். இன்டெகிரேட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. இந்த ப்ரொவைடட் கண்டிஷன் இந்த கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் கன்க்ளூஷன் வந்து expectation of x does not exist. Does not exist. முதல் எக்ஸாம்பிள் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட் ஆகலை. இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 2 அதுவும் கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள் தான். be a continuous type random variable with the probability density function f of x. இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 times e power minus 2x. ரேஞ்ச் வந்து 0 to infinity, 0 otherwise. இதுக்கும் இதே கொஸ்டின் தான். ஃபைண்ட் e of x if it exists. நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல ப்ரொவைடட் கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கலாம். -∞ to ∞ absolute of x f of x dx. இந்த f of x greater than 0 between only 0 to infinity. -∞ to 0ல 0. அதனால் இந்த அப்சல்யூட் ஆஃப் எக்ஸுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. 0 to infinity x times e power x வந்து 2 times e power minus 2x dx. இதுக்கு என்ன வேல்யூன்னு கண்டுபிடிச்சு பாருங்க. இந்த வேல்யூ வந்து 1/2 ஃபைனைட் குவான்டிட்டி. அதனால இந்த ப்ரொவைடட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் டெஃபினிஷன் என்ன? -∞ to ∞ x times f of x dx. இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைடட் கண்டிஷன் வந்து அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ், இது வந்து வெறுமனே எக்ஸ். அதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனே கிரேட்டர் தென் 0, வெறும் 0 to ∞ மட்டும்தான். அதனால் நம்ம இந்த ப்ரொவைடட் கண்டிஷனில் என்ன செக் பண்ணமோ அதுவும் இந்த இதுவும் ஒன்று. அதனால் இதுவும் 0 to ∞ x times 2 times e power minus 2x dx. இதுவும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இன்டெகிரேஷன் எல்லாம் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் 1/2. அதே தான் மேலே நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி அதே தான். அதனால் இந்த கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 1/2. இதான் மீன், இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ப்ரொவைடட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால எக்ஸ்பெக்டேஷனே எக்ஸிஸ்ட் ஆகலை. ஆனால் இதில் ப்ரொவைடட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சோம். அந்த வேல்யூவும் இதுவும் ஒன்று தான். அதான் 1/2. இன்னொரு எக்ஸாம்பிள் போகலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் 3. எக்ஸாம்பிள் 3 வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள் சொல்கிறேன். லெட் எக்ஸ் பி ஏ discrete type random variable x with the probability mass function. probability mass functionனா ஸ்மால் pல எழுதணும். அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ncx p power x
1 minus p power n minus x. ncx p power x 1 minus p power n minus x. இந்த x ஓட வேல்யூ வந்து 0 1 2 அப்படி n வரை போகலாம். மீதி பாயிண்ட்ல எல்லாம் 0. இப்போ நான் வந்து இந்த ஸ்மால் p என்னன்னு சொல்லணும். இந்த ஸ்மால் p வந்து 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கணும். n வந்து பாசிட்டிவ் இன்டீஜர். இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து 2 பேராமீட்டரில், இது பேர் பேராமீட்டர். இந்த பியும் n பேராமீட்டர்ஸ். இந்த p வந்து எந்த வேல்யூனாலும் எடுக்கலாம் 0லேருந்து 1க்குள்ளே. n வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் தான் எடுக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா இதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் x. இப்போ இதுக்கு நம்ம மீன் கண்டுபிடிக்கலாம். மீன் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் இஃப் இட் எக்ஸிஸ்ட். எப்பெல்லாம் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனோ இல்லை ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோ பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் எடுத்ததுன்னா, இந்த ப்ரொவைடட் கண்டிஷன் என்ன செக் பண்ணுறீங்களோ அது ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் கூட. எப்பெல்லாம் நெகட்டிவ்ஸ் வேல்யூ எடுக்குதோ அப்போ தான் நீங்கள் இந்த ப்ரொவைடட் கண்டிஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்டுபிடிச்சி அது ஃபைனைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்சல்யூட் இல்லாமல் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் மீன் அல்லனா எக்ஸ்பெக்டேஷன். இப்போ இது வந்து வெறும் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் எடுக்குது. அதனால் ஃபைனைட்டாக வந்துச்சுன்னா ப்ரொவைடட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, அதான் ஆன்சர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த ப்ரொவைடட் கண்டிஷனை நீங்களே செக் பண்ணி இது பண்ணி பார்க்கலாம். இந்த வேல்யூஸ் வந்து ஃபைனைட் வேல்யூஸு. ஸோ எக்ஸ் டைம்ஸ் இந்த வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி சம்மேஷன் பண்ணிங்கன்னா ஆல்வேஸ் ஃபைனைட் குவான்டிட்டி தான் இருக்கும். ஸோ அதனால் இது ஃபைனைட் வேல்யூஸ் எடுத்ததுனால நீங்கள் ப்ரொவைடட் கண்டிஷனை செக் பண்ணணும்னு கூட தேவையில்லை, டைரெக்டாகவே இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். எப்போல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ வருதோ, எப்போல்லாம் ஃபைனைட் வேல்யூஸ் வருதோ அப்போல்லாம் டைரெக்டாகவே எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபைனைட் வேல்யூஸில் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாகவே எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கலாம். இன்ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அது என்ன, அது வந்து சீரீஸாக போய் நிற்கும். அந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகணும், ஃபைனைட் வேல்யூஸாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கலாம், ஃபைனைட்டாக இருக்கும். ஸோ டைரெக்டாக நான் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிப்பேன். தட் இஸ் xi டைம்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு xi ஓவர் i's. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கெல்லாம் ஜம்ப் பாயிண்ட்ஸ் இருக்கோ, ஜம்ப் பாயிண்ட்ஸ் மல்டிப்ளைட் பை த ஜம்ப் வேல்யூஸ் சம்மேஷன், அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இங்கே என்ன ஆகிடுதுன்னா, இந்த எக்ஸ் வந்து 0லேருந்து n வரப்போகுது. இந்த எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ, ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு xi வந்து ncx p பவர் x 1 மைனஸ் p பவர் n மைனஸ் x. இந்த ncxஐ வந்து ஃபேக்டோரியல் n டிவைடட் பை ஃபேக்டோரியல் x ஃபேக்டோரியல் n மைனஸ் x. அப்போ என்ன ஆகிடும்னா, இந்த எக்ஸும் இந்த ஃபேக்டோரியல் எக்ஸில் இருக்கிற ஒரு டேர்மும் கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு மீதி என்ன இருக்குன்னா ஃபேக்டோரியல் x மைனஸ் 1 இருக்கும். இந்த மேலே ஃபேக்டோரியல் n இருக்குல்ல, அதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி n இன்ட்டு ஃபேக்டோரியல் n மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி கொஞ்சம் மாற்றி எழுதுனீங்கன்னா அதே மாதிரி இந்த p பவர் எக்ஸையுமே ஒரு p மல்டிப்ளைட் பை p பவர் x மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். இந்த 1 மைனஸ் p பவர் n மைனஸ் எக்ஸையும் நான் என்ன பண்ணிக்கலாம்னா n மைனஸ் 1 மைனஸ் பிராக்கெட் x மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட்டு. இந்த எக்ஸை வந்து டினாமினேட்டர் எக்ஸோட இது பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு x மைனஸ் 1 ஃபேக்டோரியல் வந்துடும். ஸோ இப்படி கொஞ்சம் மாற்றி எழுதினீங்கன்னா என்ன ஆகிடும்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சம்மேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து 1. எப்போ 0லேருந்து n வரைக்கும் சம்மேஷன் பண்ணிங்கன்னா ப்ராபபிலிட்டி 1. ஆனால் அந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறீங்க. அதனால் நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி, எப்படி ரீஅரேஞ்சுன்னா, ஒரு எண்ணையும் வெளில எடுத்துப்பேன், ஒரு பியையும் வெளில எடுத்துப்பேன். மீதி டேர்ம்ஸ் எல்லாம் நான் ரீஅரேஞ்ச் பண்ணேன்னா
அதில் இருக்க எல்லா டேர்ம்ஸையும் எழுதி அதுக்கு கரெக்டான ஒரு டேர்ம் போட்டேன்னா மேலே வந்து n-1 வரும், கீழே வந்து வேறு வேரியபிளில் 0 to அந்த வேரியபிளுக்கு வரும். இந்த சம்மேஷன் எல்லாம் எழுதுனேன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக 1. நான் எழுதாம விட்டுறேன். அது எப்படி வரும்னா n-1 ck p பவர் k, நான் எழுதிடுறேன், k equal to 0 n-1 ck p power k 1 minus p power n-1 minus k. இதனுடைய சம்மேஷன் வந்து 1. கொஞ்சம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நான் சொன்ன அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிங்கன்னா இதை வந்து கரெக்டாக n-1 ck p பவர் k 1 minus p power n-1 minus k, k வந்து ரன்னிங் இண்டெக்ஸ் 0 to n-1. இந்த வேல்யூ வந்து 1. பைனாமியல் டேர்ம்ஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த வேல்யூஸ் எல்லாம் சம் பண்ணிங்கன்னா 1. ஸோ அதனால் இதனுடைய ஆன்சர் வந்து n into. இப்போ நம்ம இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு மீன் கண்டுபிடிச்சிட்டோம், மீன் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். n into p ஃபார் டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள். இதே மாதிரி எந்த டிஸ்கிரிட் டைப் ரேண்டம் வேரியபிள் இருந்தாலும் நீங்கள் முதல்ல ப்ரொவைடட் கண்டிஷன் செக் பண்ணணும். எப்போன்னா நெகட்டிவ் வேல்யூஸும் எடுத்துச்சின்னா, நெகட்டிவ்ஸ் இல்லாமல் வெறும் ஃபைனைட் டேர்ம்ஸ் எடுத்ததுன்னா நீங்கள் டைரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் கவுண்டபிளி இன்ஃபைனைட் டேர்ம்ஸில் மாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அதுதான் மீன். ஓகேவா? இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4. அதுவும் டிஸ்கிரிட் டைப் ரேண்டம் வேரியபிள் தான். லெட் x be a discrete type random variable with the probability mass function p of x. probability mass function வந்து ஸ்மால் p ல எழுதுவோம். அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/n. எங்கெல்லாம்னா x takes the value ஒரு n பாயிண்ட்ஸ், x1 x2 xn, all distinct points, all distinct n points in the real line. எங்கே வேணாலும் இருக்கலாம், ஏதாவது ஒரு n பாயிண்ட்ஸு டிஸ்டிங்க்டாக இருக்கும். அதனுடைய வேல்யூ வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 1/n, அதர்வைஸ் 0. மீதி எல்லா ரியல் பாயிண்ட்ஸ்லையும் ரியல் லைனில் 0. இந்த n பாயிண்ட்ஸில் மட்டும் n வந்து ஃபைனைட், n வந்து பாசிட்டிவ் இன்டீஜர், அப்போனா தான் 1/n. அப்போனா தான் இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கூட. என்ன ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வரணும், ஒவ்வொரு வேல்யூஸும் கிரேட்டர் தென் 0 வரும். n வந்து பாசிட்டிவ் இன்டீஜர். இதை பேராமீட்டர்னு கூட சொல்லலாம், இந்த என்னங்கிறதையும் பேராமீட்டர் சொல்லலாம். இந்த பாயிண்ட்ஸில் வந்து இந்த வேல்யூஸ் வருது. இப்போ நம்ம இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இது வந்து ஃபைனைட் வேல்யூஸ் எடுக்கிறதுனால எந்த வேல்யூஸும் எடுத்தாலும் இதனுடைய சம்மேஷன் வந்து ஆல்வேஸ் ஃபைனைட் குவான்டிட்டி தான். அதனால் நீங்கள் ப்ரொவைடட் கண்டிஷன் செக் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கலாம். என்ன? எக்ஸ் டைம்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ xi. நான் எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கேன்? n வேல்யூ கொடுத்துருக்குறேன். அதனால் i is equal to 1 to n. இதை நீங்கள் சம்மேஷன் கண்டுபிடிக்கலாம். சம் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to xi வந்து 1/n. அதனால் இந்த 1/n வந்து ஐயோட எந்த ரிலேஷனும் இல்லை. அதனால் நான் 1/n வெளியில் எழுதிக்கலாம். சம்மேஷன் i is equal to 1 to n xi. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்னா, ஒரு n பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, n ரியல் வேல்யூஸ் இருக்குன்னா, அந்த n ரியல் வேல்யூஸை ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை n பண்ணிங்கன்னா அதுதான் மீன் அல்லனா எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறேன். எல்லா n பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட் என்னன்னு அதை பண்ணுனா இதுக்கு நம்ம வேறு பேரே வச்சுருக்குறோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆவரேஜ். எப்போல்லாம் n பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி டிவைடட் பை என்னன்னு எழுதுறீங்களோ அதுக்கு பேர் வந்து ஆவரேஜ் ஆஃப் n பாயிண்ட்ஸ்.
லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மீனை, இந்த டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிளுக்கு இந்த மீன் வந்து ஆவரேஜ். எப்பன்னா எப்பெல்லாம் ஈக்குவல் ப்ராபபிள் கொடுக்குறீங்களோ, n பாயிண்ட்ஸுக்கு ஈக்குவல் ப்ராபபிள் கொடுக்குறீங்களோ, ஈக்குவலி லைக்லி அப்படி கொடுத்தீங்கன்னா, ஃபைனைட் வேல்யூஸாக இருந்து ஈக்குவல் ப்ராபபிள் கொடுத்தீங்கன்னா, அந்த மாதிரி டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள் மீன் வந்து சேம் அஸ் ஆவரேஜ். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். எப்பெல்லாம் டிஸ்க்ரீட் டைப் வருதோ, இந்த டிஸ்க்ரீட் டைப்புக்கு மட்டும் இல்லை, இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் கொடுக்கலாம். கண்டினியூஸ் டைப்புக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அதுக்கு பேர் ஆவரேஜ்னு சொல்லலாம். அது வந்து இமீடியட்டாக அதிலே கொடுத்துட்றேன். இதே எக்ஸாம்பிளே கொடுத்துட்றேன். லெட் எக்ஸ் பி எ கண்டினியூஸ் டைப் random variable with probability density function f of x is equal to 1 divided by b minus a. x ஓட வேல்யூ வந்து a இருந்து b வரைக்கும், otherwise 0. இந்த மாதிரி probability density function இருக்க continuous type random variableக்கு expectation கண்டுபிடிச்சிங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணி, அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? ஏ ப்ளஸ் பி பை 2. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இன்னொரு ஸ்டெப்பை நான் எழுதாமல் விட்டுட்டேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஏ டு பி எக்ஸ் டைம்ஸ் 1 டிவைடட் பை பி மைனஸ் ஏ டிஎக்ஸ். இன்டகிரேஷன் எல்லாம் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து ஏ ப்ளஸ் பி பை 2. இப்போது ஏதாவது ஒரு 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து சேம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, 1 டிவைடட் பை பி மைனஸ் ஏஆர் இருந்துச்சுன்னா, மீன் வந்து இந்த இன்டர்வலை ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2. இது வந்து ஆவரேஜ். எப்போ? கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிளுக்கு. ஸோ டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கான்ஸ்டண்ட்டாக 1/n இருந்தால், அதே மாதிரி கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிளில் கான்ஸ்டண்ட்டாக 1 டிவைடட் பை லென்த் ஆஃப் த இன்டர்வல் இருந்துச்சுன்னா, the mean or expectation is same as average. ஸோ ஸ்பெஷல் கேஸு மீன் ஆர் எக்ஸ்பெக்டேஷனை ஆவரேஜ்னு சொல்லலாம். எப்போன்னா டிஸ்க்ரீட் டைப் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, கண்டினியூஸ் டைப் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா சொல்லலாம். ஸோ வித் திஸ் எக்ஸாம்பிள், 4 எக்ஸாம்பிளில் உங்களுக்கு வந்து நான் மீனோட டெஃபினிஷன் எடுத்துக்காட்டோட முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சில ரிமார்க்கு பார்க்க போகிறோம், மீனோட ரிமார்க்ஸ். ஃபஸ்ட்டு ரிமார்க்கு, எந்த ரேண்டம் வேரியபிளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ வந்து ஒரு கான்ஸ்டன்ட். இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, பின்னாடி வர பாடத்தில் வந்து ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று சொல்லுவோம், அது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. அதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ், எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிள், எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஆன்சர் வந்து கான்ஸ்டன்ட் தான். பின்னாடி வந்து ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கான்ஸ்டன்ட் இல்லைன்னு சொல்லுவோம், அதுக்காகவே இந்த ரிமார்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ரேண்டம் வேரியபிள் வெறும் ஒரே ஒரு வேல்யூ தான் எடுக்குது, அதனுடைய ப்ராபபிலிட்டி 1. ஒரு ரேண்டம் வேரியபிள் எக்ஸு, அந்த ரேண்டம் வேரியபிள் ஒரே ஒரு வேல்யூ வித் ப்ராபபிலிட்டி 1 அப்படின்னா மீதி எல்லா வேல்யூவும் ப்ராபபிலிட்டி 0. இந்த ஹோல் ரியல் லைனில் இந்த அல்ஃபாங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டில் மட்டும், ஒரு பாயிண்டில் மட்டும் இந்த ப்ராபபிலிட்டி 1 இருக்குது, மீதி எல்லா பாயிண்ட்லேயும் 0. ஸோ இதை வந்து கான்ஸ்டன்ட் ரேண்டம் வேரியபிள்னு கூட சொல்லலாம். இந்த ரேண்டம் வேரியபிளை கான்ஸ்டன்ட் ரேண்டம் வேரியபிள்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா, by definition expectation of x is equal to x times probability of x equal to x summation over x. ஸோ இதில் ஒரே ஒரு வேல்யூ வர்றதுனால இதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபா தான் வரும். ஸோ இதை வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம், ஆனால் இது ஒரே ஒரு வேல்யூ எடுத்ததுனால இது வந்து அல்ஃபா, தட் இஸ் ஈக்குவல் டு அல்ஃபா. இதில் நான் வந்து ரேண்டம் வேரியபிளும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்,
ரேண்டம் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் கான்ஸ்டன்ட்னு சொன்னீங்கன்னா அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் கான்ஸ்டன்ட் தான், அது உங்களுக்கே தெரியும். இதை ரேண்டம் வேரியபிள் வழியாக சொல்ல போனால் அதனுடைய ப்ராபபிலிட்டி 1, அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் அந்த பாயிண்டே தான் வரும். ஸோ தேர்ஃபோர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் இஸ் கான்ஸ்டன்ட். இது ரெண்டாவது ரிமார்க். மூணாவது ரிமார்க்கு, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அ ஒரு கான்ஸ்டன்ட் டைம்ஸ் ரேண்டம் வேரியபிள் ப்ளஸ் இன்னொரு கான்ஸ்டன்ட் ஏ அண்ட் பிங்க வந்து இதில் கான்ஸ்டன்ட் எனி வேல்யூ இருக்கலாம். ஸோ ரெண்டுமே ஏ அண்ட் பி கேன் பி எனிதிங். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா பை டெஃபினேஷன் நீங்கள் உட்காந்து டெரைவ் பண்ணி எல்லாம் பண்ணிங்கன்னா அதனுடைய ரிசல்ட் என்ன வரும்னா ஏ டைம்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ், இப்போ தான் நம்ம பார்த்தோம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் வந்து அதே கான்ஸ்டன்ட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா லீனியர் ஆப்ரேட்டர், எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது வந்து ஒரு லீனியர் ஆப்ரேட்டர். அதான் இதனுடைய கன்க்ளூஷன். ஒரு லீனியர் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து ஏ டைம்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி. ஏ வந்து நான் ஜீரோ, அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நாலாவது கண்டிஷன், சப்போஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0, அந்த வேல்யூ 1ன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா எக்ஸ் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் எடுக்குது, 0 இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0 அப்படின்னா ஹோல் யூனிட் மாஸுங்கிறது வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கலாம். டிஸ்க்ரீட்டாகவும் இருக்கலாம், டிஸ்க்ரீட் டைப்பாகவும் இருக்கலாம், கண்டினியூஸ் டைப்பாகவும் இருக்கலாம், மிக்ஸ்டு டைப்பாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த ஹோல் யூனிட் மாஸ் வந்து எங்கே இருக்குன்னா 0லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இஃப் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட், இது ஒரு அசம்ஷன் இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவும் கிரேட்டர் than or equal to 0 தான் இருக்கும். இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட் அப்படின்னா அந்த ப்ரொவைடட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த வேல்யூவும் கிரேட்டர் than or equal to 0 தான் இருக்கும். அதான் அடுத்த ரிமார்க். இது நான் ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கல, பட் ஈஸிலி யூ கேன் ப்ரூவ். அஞ்சாவது ரிமார்க், லெட் y is equal to g of capital X be a random variable. X ஏற்கனவே random variable, இந்த எல்லா ரிமார்க்லையும் X random variable, y be a random variable, y வந்து g of X. Then you can find expectation of g of X, அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிளுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் வீக் 2ல் நம்ம படிச்சிட்டோம், அது எப்போ ரேண்டம் வேரியபிளாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ வந்து நம்ம வந்து இது ரேண்டம் வேரியபிள்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம், அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி இருக்குன்னா, சப்போஸ் எக்ஸுங்கிறது வந்து டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அண்ட் g such a way yயும் discrete type random variable ஆயிடுச்சுன்னா அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து g of x i's probability of x is equal to xi over the i. எங்கெங்கெல்லாம் ஜம்ப் பாயிண்ட்ஸ் இருக்குதோ அந்த ஜம்ப் பாயிண்ட்ஸில் g of xi கண்டுபிடிச்சி ஜம்ப் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி சம்மேஷன் பண்ணிங்கன்னா அதுதான் expectation of g of x when x is a discrete type random variable. அதே மாதிரி x வந்து continuous type random variable வச்சுக்கோங்க. அப்படின்னுச்சுன்னா integration minus infinity to infinity g of x, the probability density function of x dx, provided இந்த அப்சல்யூட் சென்ஸில் வந்து இதனுடைய வேல்யூஸ் வந்து ஃபைனைட்டாக இருக்கணும். எப்போவுமே எக்ஸ்பெக்டேஷன் நான் எழுதுனேன்னா அந்த ப்ரொவைடட் கண்டிஷன் அப்சல்யூட் சென்ஸில் ஃபைனைட்டாக இருந்தால் மட்டுமே இந்த வித்தவுட் அப்சல்யூட்டில் என்ன எழுதுகிறோமோ அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இங்கே நான் ப்ரொவைடட் கண்டிஷன் எழுதலை, பட் நீங்கள் ப்ரொவைடட் கண்டிஷன் எக்ஸ்பெக்டேஷன் டெஃபினேஷன் படி உண்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ரிமார்க்கில்
எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் தேவையே இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய் தேவையில்லை. அது இல்லாமலேயே இந்த ஜி ஆஃப் எக்ஸையும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் எக்ஸை வச்சு உங்களால் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும் எப்பெல்லாம் அந்த ப்ரொவைடட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய்யை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்ம்லேயே தேவையில்லை. ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய்யே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒய் டைம்ஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் அல்லனா ஒய் டைம்ஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் சம்மேஷன் இன்டெகிரேஷன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி போயிடலாம். இது எப்போல்லாம் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய் தெரியலையோ அப்போ இதை யூஸ் பண்ணி உங்களால் எக்ஸ்பெக்டேஷன் டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் தேவை கிடையாது அப்படிங்கிறது தான் இதனுடைய இம்பார்ட்டன்ட். அப்படி உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சதுன்னா இதை யூஸ் பண்ண தேவையில்லை. டெஃபினேஷனே யூஸ் பண்ணி ப்ரொவைடட் கண்டிஷன் அந்த ஒய் இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சிட்டு. சரிங்களா? அடுத்த ரிமார்க் நம்பர் 6. ஆறாவது ரிமார்க். Let x be a non-negative integer valued discrete type random variable. நம்ம இதுவரை discrete type random variable பார்த்தோம், continuous type random variable பார்த்தோம். ஆனால் நான் இதில் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். என்னென்னா டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள் தான், ஆனால் அதில் வேல்யூஸ் நான் நெகட்டிவ் இன்டீஜர் வேல்யூடு. அது மட்டும்தான் பாசிபிள். ஸோ நான் நெகட்டிவ் இன்டீஜர் வேல்யூடு டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள் அப்படி இருந்துச்சுன்னா அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷனை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, by definition நம்ம எப்படி எழுதுவோம்? k times probability of x takes the value k summation over k. இது வெறும் நான் நெகட்டிவ் இன்டீஜர் வேல்யூடுங்கிறதுனால இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா k equal to 0 to infinity probability of x greater than k. இது ரெண்டும் ஒன்று தான். எப்படின்னா இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா ஓகே இதில் நான் போட்டலாம் k equal to 0 to infinity. சப்போஸுக்கு நான் நெகட்டிவ் இன்டீஜர் வேல்யூடு 0 to infinity இருந்ததுன்னா இது என்ன ஆகும்னா 0 times probability of x equal to 0, 1 times probability of x equal to 1, 2 times probability of x equal to 2. இதை நான் எப்படி எழுதலான்னா 1 times probability of x equal to 1 p1 வச்சுக்கிறேன், 2 times probability of x equal to 2 p2 வச்சுக்கிறேன், 3 times p3 and so on. இதை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுவேன்னா ஒரு p1 ஒரு p2 ஒரு p3 மட்டும் எழுதிக்கிறேன். இந்த 2p2 ரெண்டாவது லைனில் எழுதிக்கிறேன் p2. இந்த p3 நான் என்ன பண்ணுறேன்னா 3 வாட்டி p3 எழுதிக்கிறேன். இதே மாதிரி எழுதிட்டு போனேன்னா 4p4 எப்படி எழுதணும்னா 4 வாட்டி முதல்ல ஒரு p4 கீழே ஒரு p4 அதுக்கப்புறம் ஒரு p4 அதுக்கப்புறம் ஒரு p4 இப்படியே நான் எழுதிக்கிட்டே போனேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் எப்படி எழுதலான்னா x is equal to 0 k equal to 0 இருக்கும்போது 0க்கு அப்புறமா இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் probability of x is greater than 0 plus probability of x is greater than 1, probability of x is greater than 2 அதே மாதிரி எழுதிட்டு போகிறோம். அதனால் k times probability of x equal to kயும் probability of x greater than kயும் ஒன்று தான். எப்பன்னா அது நான் நெகட்டிவ் இன்டீஜர் வேல்யூடாக இருக்கும்போது. எக்ஸ்பெக்டேஷன் ஏற்கனவே எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டேன், அதனால் அதுக்கப்புறம் தான் நான் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கிறேன். அந்த ப்ரொவைடட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, அதுக்கப்புறமா நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதையுமே இன்னும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா k equal to 0 to infinity the probability of x greater than key
நான் என்ன பண்ணேன்னா காம்ப்ளிமெண்ட் சிடிஎஃபாக எழுதிக்கலாம். 1 minus probability of x is less than or equal to k. ரெண்டு ஒன்று தான். probability of x greater than k-வும் 1 minus probability of x is less than or equal to k-வும் உண்டு. இதுக்கு பேர் x is less than or equal to k-க்கு பதில் CDF at the point k. ஸோ இதில் என்ன கன்க்ளூஷன்னா, இந்த காம்ப்ளிமெண்ட் சிடிஎஃப்பை ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிகிட்டே போனேன்னா அது வந்து ரைட் டெயில் ப்ராபபிலிட்டிஸ்னு கூட சொல்லலாம். ரைட் டெயில் ப்ராபபிலிட்டிஸ். k = 0ல் ஸ்டார்ட் பண்ணி ரைட் டெயில், k = 1க்கு ரைட் டெயில், k = 2க்கு ரைட் டெயில், இப்படியே ரைட் டெயில் ப்ராபபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஆட் பண்ணிட்டு போனேன்னா அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். எப்பன்னா அது நான் நெகட்டிவ் இன்டீஜர் வேல்யூடாக இருக்கும்போது. இப்போ இதே கேஸை ஒரு கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிளுக்கும் விஷுவலைஸ் பண்ணலாம். இதே கான்செப்டை லெட் எக்ஸ் பி எ நான் நெகட்டிவ் வேல்யூட் continuous type random variable and expectation exist. இதே கான்செப்டை நான் நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் எடுக்குது. அதாவது என்ன அர்த்தம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 தட் இஸ் ஈக்குவல் டு 1. அந்த வேல்யூஸ் மட்டும்தான். அந்த ஹோல் யூனிட் மாஸ் வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த மீனை எப்படி எழுதலாம்னா இன்டகிரேஷன் 0 to infinity 1 minus CDF of the random variable at the point x dx. இப்போ மேலே எழுதின 1 minus CDFும் டிஸ்கிரீட் சிச்சுவேஷனுக்கு இன்டகிரேஷன் 0 to infinity 1 minus capital F of x dxும் ரெண்டு ஒரே மாதிரி தான். அது டிஸ்கிரீட் டைப் ரேண்டம் வேரியபிள், இது கண்டினியூஸ் டைப் ரேண்டம். ஆனால் இங்கே வந்து நான் நெகட்டிவ் வேல்யூடு கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள். இதையே இன்னும் கொஞ்சம் ஜென்ரலைஸ் பண்ணிக்கலாம். எப்பன்னா லெட் எக்ஸ் பி எ continuous type random variable and expectation exist. Then E of x is equal to 0 to infinity 1 minus f of x dx minus infinity to 0 capital F of x dx. இது வந்து எனி கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள். அது வந்து பாசிட்டிவ் இருக்கலாம், நெகட்டிவ் இருக்கலாம். வெறும் பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டாவது டேர்மு இருக்காது. நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்ததுன்னா ரெண்டு இருக்கும். இதை வந்து ஒரு படம் போட்டு கூட காமிக்கலாம். எப்படின்னா ஒரு எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிளுக்கு சொல்கிறேன். ஒரு கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள்னால் உங்களுக்கு தெரியும், சிடிஎஃப் வந்து அப்படியே லிஃப்ட் ஆகி போகும். 0ல் ஸ்டார்ட் பண்ணி அது 1ல் போய் முடியும். அசிம்டாட்டிக்கலி டச்சஸ் 1. இப்போது இந்த நான் எழுதின இ ஆஃப் எக்ஸை டயக்ராமேட்டிக்காக பண்ணலாம். 0 to infinity 1 minus f of x dx. 0 to infinity 1 minus f of x dx. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 minus f of x dx இந்த ஏரியா minus infinity to 0 f of x dx அப்படின்னா வேற மாதிரி உங்களுக்கு நான் ஷேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஏரியா, இந்த ஷேட் பண்ண ஏரியா நெகட்டிவ் வேல்யூஸ், இன்னொரு ஷேட் பண்ண ஏரியா வந்து பாசிட்டிவ் வேல்யூ. இதை வந்து ப்ளஸ் போட்டுக்கிறேன், இதை வந்து மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸ் தான் எக்ஸ்பெக்டேஷன். சப்போஸ் வெறும் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்ததுன்னா உங்களுக்கு அந்த 1 minus f of x dx அந்த ஏரியா ஷேட் பண்ண ஏரியா தான் எக்ஸ்பெக்டேஷன். ப்ரொவைடட் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட். நான் முதல்ல சொல்லிகிட்டே வரேன், எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்டாக இருந்து கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் தேவையே கிடையாது. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இல்லாமல் வெறும் சிடிஎஃப்பை வச்சுட்டு 0 to infinity 1 minus f of x dx கண்டுபிடிச்சிங்கன்னா அது பாசிட்டிவ் வேல்யூஸ் எடுத்ததுன்னா அது மட்டும் போதும். சப்போஸ் நெகட்டிவ் வேல்யூ எடுத்ததுன்னா அந்த ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். எந்த ஏரியா?
மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோவில் எஃப்எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் அந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். மைனஸ் சிம்பிள். ஸோ இது பாசிட்டிவ், அது நெகட்டிவ். இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள் நான் நெகட்டிவ் இன்டீஜர், அப்புறம் போனது வந்து நான் நெகட்டிவ் வேல்யூட் கண்டினியூஸ் டைப்பு, அதுக்கப்புறம் போனது வந்து எனி கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள். எல்லாத்துக்குமே எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸிஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு ப்ரொவைடட் கண்டிஷன். ஸோ இந்த ரிமார்க்கோட எக்ஸ்பெக்டேஷன் ஆர் மீன் கான்செப்டை முடிச்சுக்கிறேன். அடுத்த கிளாஸில் நம்ம வேரியன்ஸை பற்றி படிக்கலாம். நன்றி.